ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியான வட்டலப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு, மறுபடியும் பார்த்திங்கன்னா அதே மெஷரிங் கப்பில் அரை கப்பு, அப்படி 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லமாக இருந்தால் 3/4 கப்பு வெல்லத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ பாலும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நீங்கள் பால் காய்ச்சாமல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் காய்ச்சி எடுக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த நாட்டு சர்க்கரை பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துருக்கிறேன். நான் 2 முட்டைக்கான மெஷரிங் அளவு தான் இப்போ சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதிக முட்டை சேர்த்தீங்க அப்படின்னா பாலோட அளவு சர்க்கரையோட அளவில் இன்னும் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம சேர்த்துன முட்டை, சர்க்கரை, பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த முட்டையோட வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்காக வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம வட்டலப்பம் செய்கிறதுக்கு கண்ணாடி பவுலோ அல்லது இந்த மாதிரி ஸ்டீல் கப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். டைரெக்டாக அப்படியே சேர்த்தக்கூடாது. நம்ம வடிகட்டியில் வடித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பாலாடை அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் தூசு இருந்தால் கூட நம்மளுக்கு இதில் வடிகட்டியில் அது நின்றுக்கும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை சக்கரை கூட சேர்த்து வட்டலப்பம் செஞ்சுக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை சேர்த்தும் போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை, வெல்லம் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும். இல்லை கருப்பட்டி கிடச்சிதுன்னா கருப்பட்டி சேர்த்துனிங்கன்னா இதை விடவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இட்லி தட்டில் நம்ம தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி இட்லி தட்டை நம்ம கவுத்தி போட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வட்டலப்பம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 பீஸ் வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. சப்போஸ் ஒட்டுச்சுன்னா மறுபடியும் கூட நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஆனால் ஒரு 25 நிமிஷம் நீங்கள் ஆற வைக்கணும். 25 நிமிஷம் கழித்து ஆறின பிறகு இது போல் பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.